ஆண்டி ரொம்ப பசிக்குது ஆண்டி. எந்திரிச்சிலேருந்து டீ கூட போட்டு நீங்கள் தானே போட்டு தந்தீங்க. எந்திரிச்சு சாப்பாடாவது சீக்கிரம் செய்யலாம்ல. அது கூட அவளால் செய்ய முடியாதாம்மா. என்னதான் வேலை பார்க்குறாலோ தெரியல. ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னு வீட்லேயும் வேலை பார்க்க மாட்டேங்கிறா. இவளுக்காக என்ன தனியாக வேலைக்காரியாக வைக்க முடியும்? ஆமாம்மா, இவள் ரொம்ப தாம்மா பண்ணுறா. சரி ஆஃபீஸுக்கு போகிற அன்றைக்கி தான் கொஞ்சம் லேட்டாக செய்கிறா அப்படின்னு பார்த்தா இப்போ பாரு லீவு தானே, படுத்து உறங்குறா போல. இன்னும் எல்லாம் அந்த கார்த்தி பண்ணுற வேலைம்மா. என்னம்மா பண்ண சொல்கிற? டீயும் நானே போட வேண்டியதாக போச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே செஞ்சு தரேன். உன்னை செய்ய சொன்னால் எனக்கு வேலையே தெரியாது, சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு சொல்லிடுவேன். என்னங்க ஆண்டி, நான் என்னமோ பொய் சொல்கிற மாதிரி பண்ணுறீங்க. நிஜமாவே எனக்கு வைக்க தெரியாது. வைக்க தெரிஞ்சாவா உங்களை வேலை வாங்க போகிறேன்? இல்லைம்மா, உன்னை ஒன்றும் நான் தப்பாலாம் சொல்லலை. நீ பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு, உனக்கு என்ன தெரிய போகுது? சரிங்க ஆண்டி, எனக்கு பசி தாங்காது, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. இரு இந்த மகாராணி வாராக, அவங்களே செய்ய சொல்லுவோம். நமக்கு தான் அடிமை வந்துருச்சுல, அப்புறம் என்ன? என்னடி காலைல வரும்போது நல்லா சீவி சிங்காரிச்சில் வர. லீவுனா வீட்டில் இருக்கிறதில்ல. முன்னாடி என் பிள்ளைன்னா எங்கேயும் போக மாட்டேன், வெளியில் பொட்டி பாம்பா வீட்டிலே அடைஞ்சு கிடப்பேன். இப்போ நீ வந்ததுலேருந்து லீவ் விட்டால் போதும், வீடே தங்குறியல்ல. எங்கேதான் போவீல அப்படி தெரியல. வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு செய்யணுமே, நேரத்துக்கு கொடுக்கணுமே, அப்பெல்லாம் கொஞ்சம் அக்கறையே இல்லையே? இல்லைங்கத்த, அவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா, அவங்க ஃப்ரெண்டு பையனுக்கு பர்த்டே, அதான் இங்கே போகலான்னு சொன்னாங்க. அதனால தான் கிளம்பி வந்தேன். நீங்கள் மட்டும் தானே வீட்டில் தானே இருக்கீங்க, சாப்பாடு லேட்டாக செஞ்சுக்கலாம்ல? ஆமாடி, நீ எதுக்கு இருக்க? அப்புறம் நாங்களே சாப்பாடு செய்கிறதுக்கு நீ வீட்டை விட்டு போயிரு, நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குறோம். என் மருமகளுக்கு ரொம்ப பசிக்குதான். போய் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீ கிளம்பு. மதியம் வந்துடுவி இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கு? தெரியலத்த, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. மதியம் நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு தான் வருவோம். எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஓ, அது வேறையா? மதியத்துக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நாங்களாம் செஞ்சு சாப்பிட்றணும், அப்படி தானே சொல்ல வர? இல்லத்த, வர லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பட்னியாக கிடப்பீல்ல, அதனால தானே சொன்னேன். வாயி உனக்கு கொழுப்புதேன். வர வர நல்லா பேச கற்றுக்கிட்டேன். இந்த வீட்டு சோத்தை திங்கிறியில்ல, அதே ரோசம் அதிகமாக வருதோ. போ, காலைல டிஃபன் செஞ்சுட்டு மதியத்துக்கு எதாவது செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எங்கே போகணுமோ போங்க. என்ன செல்ல குட்டி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டா சொல்லு, மாமா வரேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள இங்க என்ன வெட்டி கதை நின்று பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, இன்னைக்குலே உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியா? 1008 வேலை இருக்குல்ல, வா கிளம்பலாம். இன்னைக்கு வேற நீ அழகா வேற இருக்க, வந்து உனக்கு திஷ்டி இருத்தி போடணும். ஆமாடா, லீவு விட்டால் போதும், அவளை கூட்டிக்கிட்டு எப்படாச்சும் கிளம்பிடு. அவதே உன்னை கிளப்பி கூட்டி போகிறான்னு பார்த்தா நீ தான் கிளப்பி கூட்டி போறியாக்கும். செல்லக்குட்டி, அவளை செல்லக்குட்டி என்ன புதுசாக பாசம் பொங்குது. என்னம்மா பண்ண சொல்ற? எப்பவும் அப்படியே இருக்க முடியுமா? சரிங்க அத்தை, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு. ஆண்டி, என்னங்க ஆண்டி, எனக்கு பசி உயிர் போகுது. இவள் வாட்டுக்கு விருந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். எனக்கு அது வரைக்கும்லாம் பசி தாங்காது. ஏதாவது செஞ்சு தந்துட்டு போக சொல்லுங்கள். மதியத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன மித்ரா, எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேர பேச வேண்டியதானே. அங்கே எங்க அம்மாட்ட என்ன குசு குசுன்னு பேசுற? உனக்கு பசிச்சா நீ போய் செஞ்சு சாப்பிடு. என் பொண்டாட்டிலாம் உனக்கு செஞ்சு தர மாட்டேன். என் பொண்டாட்டி என்ன உனக்கு வேலைக்காரியா? நீ வச்ச ஆளா? நீ கேட்டா செஞ்சு கொடுக்குறதுக்கு? எங்க அம்மா தானே உன்னை தாங்குறாங்க, அவங்க செஞ்சு தரும் போதே சாப்பிடு. ரொம்ப பசிச்சுன்னா அரிசியை வேணும்னே வேகாம அழித்துன்னு. என்னடா பேச்சு பேசுகிற? வந்த பிள்ளைய நம்ம தாண்டா கவனிக்கணும். அந்த பிள்ளைய வேலை பார்க்க சொல்லுவியா? எனக்கெல்லாம் உடம்பு முடியலடா. அதனால தான்டா அவளை செஞ்சு வச்சுட்டு போக சொல்லு. எவ்வளோ நேரம் ஆக போகுது? அவள் தான் டக்குன்னு செஞ்சிருவாள்ல. அம்மா, அவ கிளம்பிட்டாவம்மா. அவ ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிரும். அப்படியே அவ கிளம்பாம இருந்தாலும் அவ செஞ்சு தர மாட்டா, சரியா? அவளை யார் இங்கே கெஸ்ட்டாக வந்து தங்க சொன்னது? முதல்ல வெளியில் அனுப்பிச்சுடு. ஒரு ரூமு கேட்டிருக்கேன் பசங்கள்கிட்ட. இன்னும் 2 நாளில் ரெடி ஆயிரும். 2 நாள் தான் பேக்கப் பண்ணி வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு போயிடுவேன். இப்போ மித்ரா இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை தான், எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது, பெரும் தலைவலியாக இருக்குது. எனக்கு இல்லை, சாதனாக்கு தான் பெரும் தலைவலி. இந்த பாரு, காலையிலையும் சொன்னால் காப்பி போடலன்னு சொல்லுவியே, சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லுவியே, துணி துவைக்கலன்னு சொல்லுவியே. தேவையா? அவள் என்ன வேலைக்காரியா? அவள் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாராணி. அவள் எல்லாம் வேலை பார்க்க மாட்டாள். அதனால தான் சொல்கிறேன், இன்னும் 2 நாளில் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போக சொல்லு. வாடகை கூட நான் கொடுத்துக்கிறேன். நீ வாடி செல்லக்குட்டி, எனக்கிட்டதே வாய் பேசுவேன். இங்கே வந்து அப்படியே கப்பு சுப்பு நின்றுவேன். இப்படி பேச கற்றுக்க. மாமா எப்படி பேசணும்னு பார்த்து வச்சுக்க. சரிங்க அத்தை, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. மதியத்துக்கு வேணா மித்ரா சொன்ன மாதிரி கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்குங்க, சரியா? மித்ராவே காசுலாம் கொடுத்துருவா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட எங்களுக்கு தெரியாதாக்கும். போங்க, காசு தரலைன்னா ரொம்ப நட்டமாக போச்சு. என் மருமக எனக்கு வாங்கி தருவா. அப்புறம் என்ன சாதனா, அவங்க வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, வா நம்ம போகலாம். மருமகளே, போனால் போயிட்டு போட்டோம், நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். இப்போ காலையிலேயே நமக்கு சாப்பிட ஏதாச்சும் ஆர்டர் போடு. நல்லா காஸ்ட்லியாக நான் மினி டிஃபன் சொல்லுவாங்கல்ல, அதை ஆர்டர் போடுமா. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட முடியாமல் வீணாமல் போனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பார்த்துட்டு வயிற்றுச்சப்படணும்.
இல்லைங்க ஆண்டி, அதை ஆர்டர் பண்ணால் 2 பேருக்கும் 500 கிட்ட வந்துடும். தேவையாது. பேசாமல் 2 தோசையை ஊற்றி சட்னி வச்சு தாங்க சாப்பிட்லாம். மதியத்துக்கு வேணால் ஏதாச்சும் தயிர் சாதம் இல்லைன்னா பருப்பு சாதம் ஆர்டர் போட்டுக்கலாம். என்னம்மா சொல்கிற? பருப்பு சாதம் தயிர் சாதமா? நானும் அதெல்லாம் வீட்டில் செஞ்சாலே சாப்பிட மாட்டேன். ஆர்டர் போடும்போது ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சுக்கா, வறுவல் அப்படின்னு எனக்கு வகை வகையாக வைக்கணும். எனக்கு வகை வகையாக ஆர்டர் போட்டு தரேன். 5000 இன்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆர்டர் போட்டு பள்ளமாக சாப்பிட்றோம். அவங்க மட்டும்தான் விருந்தில் போய் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்லாம் ஆண்டி, எனக்கும் ஆசை தான். காசு எதுவும் கொடுத்துட்டு போகலையே, எனக்கும் இன்னும் சம்பளம் போடலை. சம்பளம் போடலைன்னா என்னம்மா, உனக்கிட்ட இல்லாத காசா? உங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா தான்னு போட்டு விட போகிறாங்க. அம்புட்டு சொத்து பத்து வச்சிருக்கியே, சாப்பிட்றதுல போய் கணக்கு பார்க்குற. இந்த அத்தைக்கு இது கூட செய்ய மாட்டியாம்மா? இல்லைங்க ஆண்டி, நான் அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு இவ்வளோ செலவு பண்ணால், அதுவும் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு இவ்வளோ செலவு பண்ணால் ஏதாச்சும் நினைப்பாங்க. அதான். நீ எதுக்குமா சாப்பாட்டுக்குன்னு சொல்கிற? வேறு ஏதாச்சும் பொய்யை சொல்லி ட்ரெஸ் எடுக்கணும், ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லி கேளுவே. இந்த ஆண்டிக்காக இது கூட பண்ண மாட்டேங்கிற. உனக்காக ஆண்டி எவ்வளவோ பண்ணியிருக்கேன், யோசிச்சு பாருமா. சரிங்க ஆண்டி. நல்ல வேலை இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை. அவங்களும் கிளம்பிட்டாங்க. விருந்துக்கு போய் சாப்பிடட்டும். நம்ம அதை விட மெகா விருந்தா சாப்பிடுவோம். என் மருமகனா மருமகதே இன்னைக்கு பல்லக்கா விருந்து வைக்க போகிறான். ஆண்டி என்ன இப்படி பண்ணுறாங்க? ஒரே நாளில் 5000மா? எவ்வளோக்கு வெயிட் வைக்க போகிறான்னு தெரிலையே. இவங்க சீக்கிரம் வந்துட்டா தேவையில்லை. இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னரு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு இன்றைக்கே 20,000 காலி பண்ணிடுவாங்க போல். நம்ம 1 மாதம் சம்பளமும் இதுக்கே பத்தாதே. நமக்கு ட்ரெஸ்ஸு வாங்க இது பண்ணதே கரெக்டாக இருக்குது. நான் வீட்டுக்கே காசு கொடுக்க மாட்டேன். இதில் வந்து என்கிட்ட பணக்காரின்னு நினச்சி காசு கேட்குறாங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்களோ. அதுக்குள்ளே எப்படியாவது இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா இன்னை வீட்டை விட்டு துரத்துறதுலேயே மும்முரமாக இருக்கேன். எப்படிதான் இப்படி டோட்டலாக மாறினானோ தெரியல. கடவுளே, இன்னைக்கு நான் காசுக்கு என்ன பண்ணுறது? எவன்கிட்ட கடை வாங்குறதுனே தெரியலையே. கடை வாங்கி சம்பளத்தில் தான் வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா ஆண்டி தொலைச்சி கட்டிடும். இன்னைக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். இந்த மீனா எங்க ஆளே காணும். ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி வர சொன்னா. ட்ரீட்டுன்னு ஆசைப்பட்டு கிளம்பி வந்து தப்பா போச்சோ. வழக்கம் போல காலை வாரிட்டாளா, காசு இல்லைன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்லை. நான் பாட்டுக்கு வந்து அசிங்கப்படுறேனே. எவ்வளோ நேரம் இப்படியே நிற்கிறது? ஏதாச்சும் ஆர்டர் போடலனாலும் திட்டுவாங்க. நம்மள்ட்ட காசு இல்லை. இவளை நம்பி நான் காசு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். என்ன பண்ணுறது இப்போ? பேசாமல் வீட்டுக்கு போக வேண்டியதானா? நல்லா வாங்கி தரஞ்சேனா வீட்டில் கூட சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லி வீர அப்பால வந்தேன். இவன் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சா குடல உருவி கழுத்தில் மாலையாக போட்டுப்பேன். யார் இவன்? ரொம்ப நேரம் நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எது நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுறானோ? ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, உங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான். நீங்க தானே அந்த பொண்ணு? இந்த பொண்ணு? என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரியாம பேசுறீங்க. நீ தான் ஸ்பெக்ஸ் போட்டு வருவாங்கன்னு எங்க சித்தி சொன்னாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை. சித்தி சொன்னாங்களே, அவங்க மனசு நோவக்கூடாதுன்னு வந்தேன். மற்றபடி கல்யாணம், காதல் இதுலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. உங்கள் வீட்டில் சொல்லி நீனே வேணாம்னு சொல்லிடு. எங்கள் வீட்டில் சொன்னால் சித்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கா, போய் நேரில் பாருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கல. நான் ஃபோட்டோலாம் பார்க்கல. ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா, நல்லா அழகா இருப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். உங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடு. இல்ல புரியல, சத்தியமா எனக்கு புரியல. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, உனக்கும் இந்த கல்யாணத்தில் இப்போ விருப்பம் இல்லையா? ரொம்ப நல்லதாக போச்சு. எனக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை. வீட்டுக்காக உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்க்க வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஒருவேளை இதே ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு பையனுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால தான் எதுவும் பண்ணாமல் தெரியலன்னு நினச்சி அவங்க பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அதை நான் வந்து உன்ட்ட பிடிக்கல, நீனே கல்யாணத்தை நிப்பாட்டின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ என்ன யாருன்னு கேட்குறத பார்த்தாலே தெரியுது, நீ என் ஃபோட்டோலாம் பார்க்கல போல. உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடு, சரியா? அப்புறம் உன் பேர் என்ன? ஸ்வேதா. அது தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? சரி ஸ்வேதா, இந்த காதல் கல்யாணம்லாம் நமக்கு செட் ஆகாது, சரியா? நீ வாட்டுக்கு வீட்டில் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடாத. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லப்பா, நீங்க யாருன்னு கூட தெரியாது, உங்க பேர் என்னன்னு தெரியாது. நீங்க வாட்டுக்கு திடீர்னு வந்து இப்படி பேசுறீங்க. ஆள் மாறி போச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என் பேரு ராகுல். சரி ராகுல், ஆனா நீங்க பார்க்க வந்த பொண்ணு எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா. எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்லிடுங்க, சரியா? நான் கிளம்புறேன். ரொம்ப நேரம் நின்று பேசுறதும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வேலை இருக்கு. நீங்கள் அழகா இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் பிடிக்கலன்னு சொல்கிறோம்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்றபடி அந்த மாதிரிலாம் நினச்சி உங்கள் லைஃப் எதுவும் ஸ்டைல் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்னை விட நல்ல அழகான பையனாக கிடைப்பேன். சரிங்க, மறந்துடாமல் வீட்டில் சொல்லிடுங்க. என்னது? இவன் பாட்டுக்கு வந்தேன், இவன் பாட்டுக்கு பேசினேன், இவன் பாட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேனே, இவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். யார் என்னன்னே தெரியாது.
எந்த பொண்ணுன்னே தெரியாம வந்து பேசிட்டு போறானே. இவனெல்லாம் நம்பி என்னன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா பையன் பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இல்லையே, அப்பாலாம் சொல்லாம இருக்க மாட்டாரே, அண்ணன்னு சொல்லிடுமே. அப்ப இது அம்மா பார்த்த வேலையா தான் இருக்கும். அம்மா போய் இன்னைக்கு வச்சுக்கிறேன். அம்மா இந்த மாதிரி நல்ல பையனெல்லாம் பார்க்காதே. சரி, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கும்ல. நல்லா தான் இருக்கேன். ஆனால் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன். நம்ம அம்மாட்ட போய் ஓகே சொல்லிடலாமா? வேணாம் வேணாம், யார் என்னன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், அம்மாவே வாய் திறந்து சொல்லட்டும், பார்த்துக்கலாம். என்னடி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லை மேடம், இனிமே தான் கிளம்பவே போகணும். ஏண்டி என்னை சீக்கிரம் வர சொல்லிட்டு இவ்வளோ நேரம் என்னடி பண்ணேன்? இல்லடி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பும் போதே எங்கள் அம்மா எனக்கு ஏதாச்சும் வேலை வைப்பாங்கடி, அதான்டி டைம் ஆயிடுச்சு. சாரிடி. அது சரி, சாரி தானே கட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ என்ன நீ வாட்டுக்கு சுடிதார் மாட்டிட்டு வந்திருக்கேன்? அப்போ நான் மட்டும் என்ன லூஸா? நீ இப்படி தாண்டி பண்ணுற, அடிக்கடி பார்த்துட்டேன். மறுபடியும் நீ சொல்லுவே இல்லை, நான் கட்டிட்டு வர மாட்டேன் பாருவே. ஐயா, நீ எதுவுமே கட்டிட்டு வரலைன்னா ரோட்டில் நாய் பூரா உன் பின்னாலே தாண்டி வரும். மனுஷங்க பூரா அப்படிதான், எல்லாரும் வச்ச கண் வாங்காமல் உன்னையே பார்ப்பாங்க. என்ன காமெடி பண்ணுறேன்னு நினைப்பா? சொல்கிறத செய்யறதே இல்லை. உனக்கு இதுக்கு ஒன்றும் குறைச்சல. சரி விடுடி, எதுக்கடி இப்போ டென்ஷன் ஆகுற? லேட்டாக தானே வந்தேன், எப்பவும் அப்படி தானே வருவேன். அதுக்கு போய் ரொம்ப டென்ஷன் ஆகுற. எதுவும் நடந்துச்சா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, நீ ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லவும் வாய் பொழந்துட்டு வந்தேன் பாரு. என்னை சொல்லணும், காலிலேருந்து சாப்பிடலடி, ஏதாச்சும் வாங்கி கொடுறி. அச்சோ, பைசா எடுத்துட்டு வரலையாடி? நான் என்ன பண்ணுறது இப்போ? நீ காசு எடுத்துட்டு வந்தியா? சரிடி, முறைச்சி பார்க்காத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வா போகலாம். ஆமாம், என்னடி இங்கே ஒரு காக்கா கூட காணோம். சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமா? நல்லா தாண்டி இருக்கும், ஆனால் என்ன ரேட்டு கூட. அடியே, என்னடி சொல்கிற? ரேட்டு கூடவா? பேசாமல் சின்ன ஹோட்டல் போயிருக்கலாம்ல. நீ மட்டும் என்னை எப்படி கடுப்பேத்துற? இன்னைக்கு வாடி, உனக்கு ஒரு செலவு வைக்கிறேன். ரொம்ப தாண்டி ஆனா. வா, ட்ரீட் வைக்கிறேன்னு வாய் விட்டுட்ட, அப்புறம் என்ன காசை பற்றி யோசிச்சுக்கிட்டு? வேற இன்னைக்கு மாட்டிட்டேன், நீ ஒரு நாள் மாட்டுவியல்ல, அப்போ வச்சு செய்கிறேன். ஆமாம், மேடம் என்ன இன்னைக்கு என்னமோ கூடுதல் அழகாக இருக்க மாதிரி தெரியுது. சாரிலாம் நல்லா அழகாக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. யார் கட்டி விட்டது? அண்ணி தான் கட்டி விட்டாங்க. முன்னாடி ஒழுங்காக கட்ட தெரியாது, அதனால பயந்துக்கிட்டு கட்டாமலே இருப்பேன். இப்போதான் அண்ணி இருக்காங்களே, சூப்பராக கட்டி விடுவாங்க. அதனால எந்த பயமும் இல்லை. நிஜமாவே அழகா இருக்கனா? ஆமாடி, அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்க. பொண்ணு பார்க்கலாம் போனோம்னா வச்சுக்க, உன்னே தான் பொண்ணு நினச்சிருவாங்க. ஓ, அதனால தான் இப்படி நினச்சிட்டானா? யாரை சொல்கிற? யாரும் வந்து உன்னை பொண்ணு நினச்சி பேசுனாங்களா? இல்லடி, ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான், அதான் நினச்சேன். நான் அழகா இருக்கேனா? நான் கண்ணாடி கூட பார்க்காம வந்துட்டேன் அவசரத்தில். ஆமாடி ஸ்வேதா, நீ அழகாக தான் இருக்க. அப்போ ஓகேடி, இப்படி சொன்னாப்புல உனக்கு காசுலாம் கம்மி பண்ணிடுவேன், சாப்பாட்டை கம்மி பண்ணி அப்படிலாம் நினச்சிக்காத. நான் என்ன சாப்பிடணும் ரேட்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம ஆர்டர் பண்ணுறதான் பாக்கி. நீ தான் முடிவு பண்ணிட்டேன்னு தெரியுதே. வா வாங்க மாப்பிள்ள, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் போட்டோன்னா என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல வீட்டுக்கு. இல்லைங்கத்த, ஃபோன் போட்டால் நீங்கள் வந்திருப்பீங்க தான். ஆனால் நீங்கள் மட்டும்தானே வருவீங்க, மீராவை கூட்டிகிட்டு வர மாட்டீங்கல்ல. அதுவே நான் இங்கே வந்தால் அப்படியே மீராவையும் பார்த்துட்டு போவல்ல, அதனால தான். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, இப்பவே என் பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ள, நல்லா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எங்கத்த அவ பார்த்தாலே மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறா. மாமா மாமான்னு தான் கிடக்குறா. அவங்க 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கடுப்பாக வருது. எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எதுவுமே காட்டிக்காம இருக்கேன். எப்படா கல்யாணம் முடியும்னு இருக்கு. ஆமாம், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அம்மா எப்போ நிச்சயம் வச்சுக்கலான்னு கேட்டு வர சொன்னாங்க. அடுத்த முகூர்த்தம் நல்லதாக முகூர்த்தமாக இருக்கான், வர முகூர்த்தம், அப்போவே வச்சுக்கலாம்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க. அதுவும் சரிதான், வர முகூர்த்தத்தை நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுருறது நல்லது. இல்லைன்னா இவெல்லாம் நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறப்ப. இங்க பாருங்க, கட்டிக்க போறேன், உங்க முன்னாடியே அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன். நான் எங்க சொல்றதெல்லாம் கேட்கறதே இல்லை. சரி விடுங்கத்த, மிஞ்சி போனா இன்னும் 1 மாசம் தானே. என்ன காலேஜ் முடிக்கலையப்பா, அதுக்கு வேற 4 மாசம் இருக்கு. வேற பேசி வச்சுக்கிட்டு கல்யாணத்தை வேணா 4 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமா? சரி, மீரா என்ன சொல்றான்னு கேட்டுக்குங்க. அவ என்னத்த சொல்ல போறா? எனக்கு வேணாம், மாமாதே வேணும்னு சொல்லுவா. அவள்கிட்ட என்னத்த கேட்குறிய? நம்மளாம் முடிவு பண்றதே படிச்சுக்கலாம், எப்போ கல்யாணம் பண்றது, அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிரம் தலைகீழ போயிடும். கல்யாணம் முடிச்சுட்டு அவள் படிக்கட்டும், மறுபடியும் 2 வருஷம் படிக்கணும் கூட படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிடைச்சதுக்கு அவ அப்பா கொடுத்து வச்சுக்கணும். உங்களை புரிஞ்சுக்காம இருக்கா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிட்டுவா. அப்புறம் எங்கத்த மீராவே ஆளை காணோம். நான் முக்கியமா வந்தது அவளை பாக்குறதுக்கு தான். அவ எங்க இன்னைக்கு லீவு தானே, ஆளை காணோம். ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் வெளியில போயிட்டாளா? இல்லப்பா, வீட்டுக்குள்ளதான் இருக்கா. நீங்க உள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். வெளியிலே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க.
இல்லைங்க அத்தை, மீரா பார்த்துட்டு இப்படியே கிளம்புறேன். நீங்க வாங்க மாப்பிள்ள. இப்ப என்ன ஒரு மாதிரி சங்கடப்படுறியே? நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, இந்த வீட்டோட மாயன். நீங்க வராம வேற யார் வருவது? வாங்க. ஏய் மீரா, மாப்பிள்ள வந்திருக்காரு. என்ன பாத்துக்கிட்டு மச மசம் நின்னுகிட்டே இருக்க? போ டீ போட்டு எடுத்துட்டு வா. அத்தை நீங்க போய் எடுத்துட்டு வாங்களே, நான் மீராட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கா, சாரி வேற கட்டியிருக்கால, நான் வர்றது முன்னமே தெரிஞ்சிருக்கோ. அதுவும் சரிதான், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா எதுக்குமா இந்த வேலை பார்க்குற? இப்போ எதுக்கு இவனை வர சொன்னேன்? என்னடி கட்டிக்க போறவனை பார்த்து அவன் இவங்கிற? நானே மாப்பிள்ள எவ்வளவு மரியாதையா பேசுறேன். அந்த தம்பியை போய் அவங்கிற இவங்கிற. அத்தை இதெல்லாம் இப்ப சகஜமா போச்சு. அவன் வெங்குறதுலாம் செல்லமா கூப்பிடுறது. யாரு கூப்பிடுறா? என்னோட மீரா தானே, கூப்பிட்டு போறா. விடுங்க, எனக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. சரிங்க அத்தை, எனக்கு டீ வேணாம். எனக்கு ஒரு பிளான் தோணி இருக்கு. சொன்னா நீங்க எதுவும் கோச்சுக்க மாட்டீங்களே? நான் என்னப்பா கோச்சுக்க போறேன், சொல்லுப்பா. இல்லைங்க அத்தை, மீரா வேற அழகா கிளம்பி இருக்காளா, அதான் நாங்க அப்படியே படத்துக்கு போயிட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல கூட்டி வந்து விடட்டுமா? இதை எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இனிமே அவ உங்களோட பொண்டாட்டி, சரியா? இனிமே என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. தாராளமா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வந்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க எதுவும் நினைச்சுக்கல. நீங்க அத்தையா கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐ லைக் யூ அத்தை. என்னடி பேசிக்கிட்டே இருக்க, நீனு பாத்துக்கிட்டே இருக்க? மாப்பிள்ள சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா? போய் கிளம்பு. என்னை வெறுப்பேத்திருக்க நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப எனக்கு பாத்தியா தானா அமையுது. இல்லைம்மா, நான் மாமா கூட வெளியில் போகிறேன், அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன். வேறு யாரும் வருவாங்க அவங்களோட வெளியில் போகணுன்னா நான் கிளம்பி இருக்கலை. சும்மா என்னை அங்கே போ இங்கே போன்னு சொல்கிற வேலை வச்சுக்காத. ஓ மாப்பிள்ள தானே, வேணா நீ கிளம்பி போ, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே மீரா, அத்தையும் வேணா கூட்டிட்டு போலாம். 3 பேரும் சேர்ந்து போலாமா? மாமா இருந்தாலும் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து போலாம். பாரு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு தாராள மனசுன்னு. என்னையும் கூட்டிட்டு போய் உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? எங்கள் மாமா மனசு அதை விட தங்கம். ஏன் மீரா எப்ப பார்த்தாலும் அந்த கருவாப்பையிலே சொல்லிக்கிட்டே இருக்க? அவன் ஆளும் கலரும் அவனெல்லாம் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கவே, காலம் பூரா கருவாப்பையிலோட குப்பை கொட்ட வேண்டியதே. நல்ல சம்பாத்தியம்னு கிடையாது, எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். மாச சம்பளத்துல ஓட்ட முடியுமா சொல்லு? அதுவே என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீ வாட்டுக்கு நினைச்சதை வாங்கலாம், இருக்கலாம், சாப்பிடலாம். வேலை கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வேலை கூட ஆள் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் கருப்பா இருக்கானே, உனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சுன்னா கண்ணுங்கரேன்னு பிறக்கும். எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணுவாங்க யோசிச்சு பாரு. அதுவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா நீயும் வெயிட்டு நானும் வெயிட்டு சேர்ந்தா குழந்தை எப்படி பிறக்கும்? அப்படியே குங்கும கலர்ல இருக்கும். நல்லா இவ புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நான் 1000 சொல்லிட்டேன். எங்கிறாளே? இங்கே பாருமா, மறுபடியும் இதே மாதிரி வேலை வச்சுக்காத. எங்கள் மாமாவோட கோயிலுக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு நைட் ஆயிரும், சரியா? உங்கள் மாப்பிள்ளையே நீனே கவனிச்செடுப்பு. பழத்துக்கு நிச்சயமாக போயே ஆகணும்னா நீ போ, அப்பாவையும் வேணா சேர்த்து கூட்டிகிட்டு போ. எங்கள் மாமா கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தை பிறந்தாலும் கருப்பாக பிறக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வந்து நான் இன்னும் பஞ்சாயத்து வைக்க மாட்டேன். புள்ள கருப்பாக பிறந்தா வேணான்னு சொல்லிடுவீங்களோ? சொன்னால் இருந்துக்கங்க, எங்கள் மாமா மட்டும் எனக்கு போதும். நான் போகிறேன், டைம் ஆச்சு, மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் கிஷோர், உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் வேணான்னு. பார்வே, நீ இப்படியே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுட்டு கடைசியாக தேவதாஸ் மாதிரி அலையாத. சாரி மாப்பிள்ள, இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. கொஞ்சம் திமுறை அதிகம், அதை ஒடுக்கணும். அதுக்கு முதல்ல கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணாதே தேவையில்லை. காலேஜ் முடிக்கலைன்னா கூட தொலைச்சிட்டு போட்டோம். என்னங்க ஆண்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தேன், இவ்வளவு பாக்குறக்காகவே வந்தேன். மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். எப்ப பார்த்தாலும் மாமான்னு கிடக்குறா. அவனை விட எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன்? இல்லை மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து ஒன்று மண்ணா பழகிச்சுல, அப்பவே பழகி விட்டதே தப்பா போச்சு. இப்போ நினைச்சா என்னால் பிரிக்க முடியல. கல்யாணத்தை பண்ணி பிரிச்சு வச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. அம்மா இப்படி வெளியிலவே போறதே மற்றபடி என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை எப்படின்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் நான் நினைக்கல. என்னோட மீரா பத்தி எனக்கு தெரியாதா? சரி, எங்கே போயிட்டு போறா, விடுங்க. சரி, நான் கிளம்ப அத்தை. இருங்க மாப்பிள்ள, டீ போட்டு தரேன். இல்லைங்க அத்தை, இந்த ஒரு நாள் வாரி மீரா எப்ப நல்லா சிரிச்சு பேசி அவ கையால போட்டு தராளோ அப்ப குடிச்சுக்கிறேன். சரிங்க அத்தை, மாமா வந்து கேட்டுன்னு சொல்லுங்க, கிளம்புறேன். பாவம் புள்ள எவ்வளோ ஃபீல் பண்ணி போகுது. இவளுக்கு என்னதே சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது. எல்லாம் அப்பன் கொடுக்குற செல்லாம் அவரும் அடக்கி ஒடுக்குனாருன்னா அவள் சொல்கிறத கேட்பா. எங்கே அவருக்கு என்ன பொண்ணு பேச்சு தானே முக்கியமாக போச்சு. இருக்கட்டும், முதல்ல அந்த வர்ற முகூர்த்தத்துக்கு நிச்சயத்தை வச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சிடணும். அதே நமக்கு சரிப்பட்டு வரும். இவளன்னா நம்மளால இவளை அடக்க முடியாதுப்பா. இப்போ பார்த்தாலும் மாமன் கூட சுற்றுறேன். இப்போவே ஊருக்குள்ள 1000 பேசுகிறாங்க. இன்னும் சுற்றிக்கிட்டே இருந்தால் அப்படித்தேன்.